ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டெட் பேப்பர் 1க்கான ஸ்டடி பிளான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பேப்பர் 2க்கு கேட்டிருந்தீங்க. அதை பற்றின ஒரு வீடியோ பதிவு தான் இது. டெட் பேப்பர் 2 எழுதுகிறவங்க வந்து 6th 7th 8க்கு வந்து டீச்சர்ஸாக போவாங்க. இதோட கொஷின் பேட்டர்ன் பற்றின டீட்டெயில் வீடியோவும் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இதோட கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்டில் 30 மார்க்கு, தமிழுக்கு 30, இங்கிலீஷ்க்கு 30. இதில் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் 60, அப்படி இல்லை அப்படின்னா சோஷியல் 60 மார்க்கு. இப்போ தமிழ் அல்லது இங்கிலீஷ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது ரெண்டில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேக்ஸ் தான் மேஜர், இல்லை சயின்ஸ் சம்மந்தப்பட்ட மேஜராக இருக்கீங்கன்னா அவங்க இதை சூஸ் பண்ணிப்பாங்க. சோஷியல் வந்து ஆல்ரெடி அதை சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு இது ரெண்டில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 150, நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. பாஸ் மார்க் வந்து 82. இப்போ புதுசாக நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டெட் பேப்பர் 2 வந்து படிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஒரு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து என்னோட ஐடியா தான். இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைல்டு டெவலப்மெண்ட் வந்து படிக்க தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் பேப்பர் 1 வீடியோலே. ஏன் அப்படின்னா என்னதான் படித்தாலும் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்த மாதிரியே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து சப்ஜெக்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு வந்து டெய்லி அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஒன்லைனர் வந்து யூடியூப்பில் இருக்குது. அதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து இப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே இதில் ஒரு 10+ வந்து நம்மளால் போட முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ் பார்த்திங்கன்னா 6th to 10th அண்ட் 11th 12th. 6th to 10th வந்து ரொம்ப தரவாக பர்ஃபெக்டாக என்னால் அதில் ஒரு கொஷின் கூட தப்பாக போட மாட்டேன். நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் 11th 12th டச் பண்ணுங்கள். 6th வந்து ஒரு 3 days, 7th 3 days, 8th 3 days, அதாவது ஒரு டேர்முக்கு 1 day அப்படின்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உடனே ஒரு நாள் ரிவிஷன் பண்ணாலும் சரி, இல்லை 6th 7th 8th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றா ரிவிஷன் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 1 day அந்த மாதிரி ஒரு 10 daysல வந்து 6th 7th 8th படித்து முடிச்சுட்டு அதை ரிவிஷன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா 6th 7th கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், 8th தான் கொஞ்சம் கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி 6th to 8th வந்து கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 9th and 10th பார்த்தீங்க அப்படின்னா 9th வந்து ஒரு 4 days, 10th வந்து 4 days. ஏன்னா கண்டென்ட் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ஒரு நாள் வந்து எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 11th and 12th. 11th and 12th வந்து டோட்டலாக ஒரு 10 days எடுத்துக்கோங்க. அதிலே வந்து ரிவிஷனும் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா 11th வந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் லைன் பை லைன் படிக்கலை அப்படின்னாலும் புக் பேக் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட போதும். வெறும் 6th to 10th வரையும் ஃபுல்லாக தரவாக கம்ப்ளீட் பண்ணாலே உங்களால் 20+ வந்து எடுக்க முடியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஒரு 30 days ஆகுது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு வந்து நீங்கள் 11th 12th படிக்க வேணாம். 6th to 10th தரவாக படித்தா போதும். 11th and 12th வந்து கிராமர் பார்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்துக்கலாம். அதில் வந்து மற்றபடி ப்ரோஸ் போயம் இதெல்லாம் படிக்கலைனாலும், சப்ளிமெண்ட்ரி ரீடர் இதெல்லாம் படிக்கலைனாலும் 11th and 12th ஜஸ்ட் கிராமர் அப்படிங்கிறது இங்கே உள்ளதோட கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக இருக்க மாதிரி அங்கே இருக்கும். பட் ஆர்டிக்கல்னால் அதே ஆர்டிக்கல் தான் அங்கேயே இருக்க போகுது, ப்ரிப்போசிஷன்னா அதே தான் இருக்க போகுது. ஸோ அந்த கிராமர் பார்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 6th வந்து ஒரு 3 days, 7th 3 days, ரெண்டும் வந்து 1 dayல ரிவிஷன் பண்ணிடலாம். அது 8th பார்த்தீங்கன்னா 8th இங்கிலீஷ் தான் வந்து அதிகமான கிராமர் பார்ட் இருக்கும். 8th வந்து நல்லா தரவாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக ஆகிட்ட மாதிரி இருக்கும். எல்லா கிராமர் கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிடுவீங்க. ஸோ 8th வந்து ரொம்பவே பொறுமையாக நிதானமாக படிங்க. அப்புறம் 9th அப்புறம் 10th இது எல்லாத்தையும் ஒரு நாள் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 6th 7th வந்து ஒரு 7 days, அதுக்கப்புறம் 8th 9th 10th வந்து ஒரு 15 நாள். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 22 நாள் நமக்கு ஆகுது. இந்த இடத்துல அந்த 3 days வந்து 11th and 12th என்ன கிராமர் இருக்குது, இல்லை ஏதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து அதில் வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு செக் பண்ணி
அந்த 3 டேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ 25 நாள் ஆகும் உங்களுக்கு டோட்டல் இங்கிலீஷை வந்து முடிக்கிறதுக்கு. அந்த 3 டேஸ் வந்து 11th 12th வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? அதுக்கப்புறம் சோஷியல் வந்து 6th to 10th வந்து நல்லா தரவாக படித்தாலே 40+ கொஷின் வந்து போட முடியும். ஆனால் அந்த பேலன்ஸ் 20லேயுமே நான் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா 11th 12th படிங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 6th to 10th வந்து தரவாக கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் தான் நீங்கள் 11th 12th டச் பண்ணணும். இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் ஒரு 10 டேஸ், அப்புறம் சிவிக்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி. ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரியாக படிச்சுட்டு போங்க. சிவிக்ஸ்னால் அப்போ வந்து நமக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அது ஒரு தொடர்ச்சியாக படித்து முடித்த ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இல்லை நான் ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் படிப்பேன் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சிவிக்ஸ்லேயும் எக்கனாமிக்ஸ்லேயும் லெசன்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் 5 டேஸ் போட்டிருக்கேன். டோட்டலாக வந்து 35 டேஸ். அதுக்கப்புறம் 11th 12th வந்து நான் எல்லா லெசன்ஸுமே படிக்கணுமா அப்படின்னா நீங்கள் வந்து அந்தளவு டீப்பாக படிக்கலை அப்படின்னாலும் நான் எப்படி இப்போ தமிழுக்கு சொன்னேனோ அதே மாதிரி புக் பேக், பாக்ஸு, இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி படிங்க. ஒரு 5 டேஸ் வந்து அதுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி படித்தாலே கண்டிப்பாக வந்து 45+ வந்து சோஷியலில் எடுக்க முடியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 8th 9th 10th அப்படி படிங்க. ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் 6th 7th படிங்க. இந்த 6th to 10th 8th 9th 10th நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் 6th 7th படிங்க. டாபிக் வைஸ் படிங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் படிங்க அத்தனை நாள் படிங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா யாராலையுமே அந்த டேஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக போடுவாங்க. சில பேர் ரொம்ப ஸ்லோவாக போடுவாங்க மேக்ஸ், சில பேர் ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மேக்ஸ் வந்து ஸ்டடி பிளான் வந்து பண்ணிக்க முடியும். மேக்ஸை பொறுத்தவரையும் டாபிக் வைஸ் படிங்க. இப்போ இயற்கணிதம் அப்படின்னா இயற்கணிதம் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, அந்த மாதிரி நிகழ்தகவு அது எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, அப்புறம் அளவியல் அப்படி படிச்சிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு டாபிக் ரிலேட்டடாக நம்ம எல்லா கொஷின்ஸும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டெய்லி கண்டிப்பாக ஒரு 2 hours இல்லை 3 hours மேக்ஸை வந்து போட்டு பாருங்கள் மேக்ஸ் எடுக்கிறவங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெய்லியும் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெய்லியும் ஒரு 10 சம்மாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் மாதிரி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணால் மேக்ஸில் கேட்கக்கூடிய மொத்தம் மேக்ஸும் சயின்ஸும் சேர்த்து 60 கொஸ்டின் இல்லையா, அந்த 30 கொஸ்டினில் உங்களால் நிச்சயமாக ஒரு 15+ கண்டிப்பாக போட முடியும். நான் வந்து ப்ளஸ் அப்படின்றது மினிமமாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். 15 அப்படின்றது அதை விட அதிகமாகவே போட முடியும். அதுக்கப்புறம் சயின்ஸும் பார்த்திங்கன்னா 6th to 10th வந்து ரொம்ப நல்லாவே தரவாக படிங்க. 11th 12th வந்து தேவையில்லை. ஃபிசிக்ஸ் வந்து ஒரு 10 டேஸ், கெமிஸ்ட்ரி 10 டேஸ், பயாலஜி 10 டேஸ். இதை வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை என்னால் 15 நாள் ஆகும் படித்து முடிக்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிவிஷனுக்குன்னு தனியாக ஒரு 5 நாள் எடுத்து அதை ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது ஃபுல்லாக முடித்த மாதிரி இருக்கும். எப்போவுமே ஒரு விஷயத்த ஒரு தடவை படித்ததோடு விடாமல் திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா தான் அது நமக்கு அப்படியே லாங் டேர்மாக வந்து மெமரியில் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நான் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் போடுவாங்க 90 டேஸில் படிச்சிடலாம், பிளான் ரெடி, 1 மந்தில் படிச்சிடலாம் அப்படின்னு. கண்டிப்பாக அது வந்து முடியவே முடியாது. குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு 5 மாதமாவது ஆகும் நம்ம படித்து முடிக்கிறதுக்கு. ஒரு தடவை படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக உடனே நம்ம ஒரு ரிவிஷன் கொடுத்துக்குறோம். நான் என்னோடய டைமே அப்படி தான் உங்களுக்கு வந்து பிரித்து காட்டியிருக்கேன், ரிவிஷனுக்குன்னு தனியாக டைம் கொடுத்து. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் ஒரு ஏற்கனவே 1 டைம் படிச்சிடுறோம், 1 டைம் ரிவிஷன் பண்ணிடுறோம். அப்புறம் திருப்பி 1 டைம் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் படித்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அது வந்து ரொம்பவே ஞாபகத்தில் இருக்கும். அதனால தான் 3 டைம்ஸ் ரிவிஷன் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெய்லியும் இப்போது 6th to 8th வரைக்கும் இப்போது தமிழை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் ஏதாவது யூடியூப்லேயோ இல்லை எதுலையாவது நீங்கள் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அந்த லெசனை வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் நமக்கு எது தெரியல அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே உதவி பண்ணும். அப்புறம் டெய்லியும் வந்து 3 சப்ஜெக்ட் அந்த மாதிரி இப்போ தமிழ், இங்கிலீஷ், சோஷியல் படிக்கிறவங்க அது 3ஐயும் படிச்சுப்பீங்க.
மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க வந்து தமிழ் இங்கிலீஷ் டெய்லியும் மேக்ஸை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு தமிழ் சயின்ஸ் மேக்ஸ் அந்த மாதிரி என்ன படித்தாலும் சரி டெய்லியும் மேக்ஸை வந்து படிச்சுக்கோங்க. அதுதான் வந்து மேக்ஸ் வந்து நமக்கு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு ரொம்பவே எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி டார்கெட், அதாவது இன்றைக்கி நான் இந்த லெசன்ஸ்லாம் படித்து முடிச்சிருவேன் அப்படின்னு டெய்லியும் ஒரு டார்கெட். இப்போ இன்றைக்கி நைட்டு படுக்கும் போது நாளைக்கு நான் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுட்டு படுங்க. அப்போ தான் வந்து மார்னிங் எழுந்திரிச்சோடனே நமக்கு வந்து ஈஸியாக அந்த பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லியும் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அன்றைக்கி நைட்டு. இப்போ தமிழில் இப்படி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக 25+ வாங்க முடியும், இங்கிலீஷில் 20+, சோஷியலில் 40+. ஓகேவா? இதை நான் வந்து குறைஞ்சபட்சமாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 85 இதிலே கிடச்சிருது. அந்த சைல்டு டெவலப்மெண்ட்டில் ஒரு 10+ போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக 95 வாங்க முடியும், 95+ வாங்க முடியும். அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தமிழ் வந்து 25, இங்கிலீஷ் 20. நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். அதாவது மேக்ஸில் வந்து நீங்கள் ஒரு 30ல் வந்து ஒரு 15லேருந்து 20 போட்டுட்டிங்க அப்படின்னா சயின்ஸில் ஒரு 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே 40+ஏ வந்துடும். நான் ஆனால் குறைஞ்சபட்சமாக சொல்லியிருக்கேன். அப்புறம் சைல்டு டெவலப்மெண்ட்டில் ஒரு 10 மார்க், டோட்டலாக 90+ நம்மளால் வாங்க முடியும். ஈஸியாக வந்து 82 பாஸ் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். இந்த மாதிரி ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை இதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை இதை ஒரு ஐடியாவாக வச்சுட்டு நீங்கள் ஒரு பிளான் போட்டு வந்து ஃபாலோ பண்ணுறதுனாலும் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டைம் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். பை ஃப்ரெண்ட்ஸ்.